வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 6வது மேல் மாகாண சபையின் முதலாவது அமர்வு இன்று. வெளிநாட்டு நாணயத்தாள்களை உடலில் மறைத்து வைத்திருந்த 3 பெண்கள் கைது. பேஸ்புக் சமூக வலைதளத்தை சீர்கேடான முறையில் பயன்படுத்தியமை தொடர்பில் 500 முறைப்பாடுகள் பதிவு. இனி விரிவான செய்திகள். 6வது மேல் மாகாண சபையின் முதலாவது அமர்வு பத்தரமுல்லையில் உள்ள மாகாண சபை மண்டபத்தில் இன்று ஆரம்பமானது. ஆறாவது மேல் மாகாண சபையின் முதலாவது அமர்வு ஆளுநர் அலவி மௌலானா தலைமையில் இன்று காலை 9:30 அளவில் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். இதன்படி இன்றைய மேல் மாகாண சபையின் முதலாவது அமர்வின் முதல் நடவடிக்கையாக மேல் மாகாண சபைக்கான உறுப்பினர்களின் பதவி பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானாவின் முன்னிலையில் இந்த பதவி பிரமாண நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இன்றைய பதவி பிரமாண நிகழ்வுகளை அடுத்து மேல் மாகாண சபையின் முதலாவது அமர்வு இடம்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெளிநாட்டு நாணயத்தாள்களை சூட்சுமமான முறையில் உடலில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்த 3 பெண்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 83 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு நாணயத்தாள்கள் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்தார். அமெரிக்க டாலர், சவுதி ரியால், பவுண்ட்ஸ் மற்றும் யூரோ போன்ற வெளிநாட்டு நாணயங்களே சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து நேற்றிரவு இலங்கையை வந்தடைந்த நிலையில் இந்த பெண்கள் கைது செய்யப்பட்டதாகவும் லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். கட்நாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பேஸ்புக் சமூக வலைதளத்தை சீர்கேடான முறையில் பயன்படுத்தியமை தொடர்பில் 500 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. பேஸ்புக் சமூக வலைதளத்தினூடாக போலியான கணக்குகள் பயன்படுத்துகின்றமை தொடர்பிலேயே அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தொழில்நுட்ப பொறியியலாளர் ரோஷான் சந்திரகுப்த தெரிவித்தார். பேஸ்புக் சமூக வலைதளத்தில் தமது அடிப்படை விடயங்கள் தொடர்பில் அறிமுகமற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை முற்றிலும் தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் கூறினார். பேஸ்புக் சமூக வலைதளத்தினூடாக முறையற்ற விதத்தில் நண்பர்களை இணைத்துக் கொள்வதை தவிர்க்கும் பட்சத்தில் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும் எனவும் இலங்கை கணனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தொழில்நுட்ப பொறியியலாளர் ரோஷான் சந்திரகுப்த மேலும் சுட்டிக்காட்டினார். யாழ் வேலணை கடற்பரப்பில் கைப்பற்றப்பட்ட 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான தடை செய்யப்பட்ட வலைகள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் கைப்பற்றப்பட்ட சட்டவிரோத வலைகள் நேற்று நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி தெரிவித்தார். இதனை அடுத்து நீதவானால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு அமைய நீதிமன்றத்தின் ஊடாக வலைகளை எரித்து நாசமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேலணை கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை தடை செய்யப்பட்ட வலைகளை கைப்பற்றியதாக கடற்றொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட பணிப்பாளர் நடராஜா கணேசமூர்த்தி கூறினார். எலிகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை கொழும்பு மாநகர சபை ஆரம்பித்துள்ளது. கொழும்பு கோட்டை, மருதானை, பொருளை ஆகிய பகுதிகளில் எலிகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுவதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார பரிசோதகர் பிரதீப் காரியவசம் தெரிவித்தார். கடந்த வருடம் கொழும்பு நகரில் 7 பேர் எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்ததுடன் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 2 எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பு கொட்டாஞ்சனை மற்றும் கிருளப்பனை ஆகிய பகுதிகளிலும் எலிகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றன. எலிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு குறைந்த அளவு வளங்கள் காணப்படுவதோடு அதற்கு ஒழிப்பு பிறவியே எலிகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டியுள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார பரிசோதகர் பிரதீப் காரியவசம் தெரிவித்தார்.
மாநகர சபைக்குட்பட்ட 6 சுகாதார அலுவலகங்கள் ஊடாக இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொழும்பு கோட்டை, மெனிங் சந்தை, அதேபோன்று உணவுப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகள் இந்த திட்டத்தில் முதலில் செயற்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார பரிசோதகர் பிரதீப் காரியவசம் தெரிவித்தார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். மனிதன் எந்தளவு செல்வந்தனாக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் அவனது வாழ்வு வெறுமையே. ஆரோக்கியத்தில் இருந்து விடுபடும் மனித வாழ்வை சீரமைக்கும் அளப்பரிய பொறுப்பை ஆற்றுவன வைத்தியசாலைகளே. ஆனால் அபிவிருத்தி மட்டுப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் வைத்தியசாலைகள் பற்றி காட்டப்படும் முக்கியத்துவம் தொடர்பில் சிந்திக்க வேண்டியே உள்ளது. தென் மாகாணத்தின் மாத்தறை மாவட்டத்தின் தெனியாய பிரதேசமே இது. இங்குள்ள மக்களின் அடிப்படை தேவைகள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தது. இங்கு வாழும் மக்களின் உடல்நிலை தொடர்பில் அக்கறை செலுத்தக்கூடிய கடப்பாட்டை கொண்டுள்ள தெனியாய ஆரம்ப வைத்தியசாலையின் நிலை மிகவும் சீரற்று காணப்படுவது நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராவில் பதிவானது. மாகாண சபையின் கீழ் இயங்கி வரும் தெனியாய ஆரம்ப வைத்தியசாலைக்கு தெனியாய, வல்லேகம மற்றும் மொரவக்க போன்ற பிரதேசங்களில் இருந்து நோயாளர்கள் வருகை தருகின்ற போதிலும் அனைத்து பிரிவுகளிலும் பற்றாக்குறையே காணப்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பெருந்திரளான நோயாளர்கள் தினம் தினம் வருகை தரும் இவ்வைத்தியசாலைக்கு 28 வைத்தியர்கள் தேவையாக உள்ள போதிலும் 12 வைத்தியர்கள் மாத்திரமே இங்கு கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் குருதி, சிறுநீர் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால் நோயாளர்கள் அதிக சிரமங்களுக்கு மத்தியில் தனியார் வைத்தியசாலைகளை நாடி செல்ல வேண்டியுள்ளது. மேலும் இந்த வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்வதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் அதிகாரிகளின்மையால் சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள காலி மாத்திரை வைத்தியசாலைகளை தாம் நாடி செல்ல வேண்டியுள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மருந்துகளை களஞ்சியப்படுத்த வசதிகளின்றி காணப்படுவதுடன் காரியாலயம் மற்றும் இரத்த வங்கி போன்ற அடிப்படை வசதிகள் கூட இன்றி இந்த வைத்தியசாலை இயங்குவது வேதனைக்குரியது. நோயாளிகளுக்கு உணவு சமைப்பதற்கு 3 சமையற்காரர்கள் தேவைப்படுகின்ற போதிலும் இங்கு சமையல் புரிவதற்கு ஒருவரேனும் இல்லை. அத்துடன் வைத்தியசாலை சுத்திகரிப்பாளர்களும் இன்றி இந்த வைத்தியசாலை இயங்குகின்றது. நோயாளரை பரிசோதிப்பதற்கான எக்ஸ்ரே இயந்திரம் வைத்தியசாலையில் காணப்படுகின்ற போதிலும் இதனை கையாளக்கூடியவர்கள் எவரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை. இறந்த உடல்களை வைக்கும் பிரேத அறை இடிந்து விழும் நிலையில் காணப்படுவதனால் நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை நிர்வாகத்தினர் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். நாள்தோறும் 500 நோயாளர்கள் வந்து செல்லும் இவ்வைத்தியசாலை தொடர்பில் கவனம் செலுத்த தவறுவது மருத்துவ உலகு கண்டுள்ள முன்னேற்றத்தை மக்களுக்கு வழங்காமையை தெளிவாக புலப்படுத்துகின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். தென்கொரியாவில் நடைபெறவுள்ள ஏசியன் 5 நேஷன்ஸ் ரக்பி தொடருக்கான 23 வீரர்களை கொண்ட இலங்கை குழாத்தின் தலைவர் பொறுப்பு நாமல் ராஜபக்சவுக்கு கிடைத்துள்ளது. இலங்கை ரக்பி குழாம் இன்று மாலை நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்ல உள்ளது. ஏசியன் 5 நேஷன் கிண்ண ரக்பி தொடரில் பிரதான 5 அணிகளின் சுற்றில் விளையாடும் இலங்கை நேற்று தனது இறுதிக்கட்ட பயிற்சிகளில் ஈடுபட்டது. இம்முறை போட்டிகளில் இலங்கை அணியின் எதிராளிகளாக தென்கொரியா, ஜப்பான், ஹாங்காங் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய அணிகள் உள்ளன. கடற்படை அணியைச் சேர்ந்த 10 வீரர்களும் ஹெவலோக்ஸ் கழக அணியின் 7 வீரர்களும் இலங்கை குழாத்தில் இடம்பெற்றுள்ளனர். எனினும் இலங்கை அணிக்கெழுவர் கொண்ட ரக்பி அணியின் தலைவரான ஃபசில் மரிஜாவுக்கு குழாத்தில் இடம் கிடைக்கவில்லை. இலங்கை எதிர்வரும் சனிக்கிழமை தனது முதல் போட்டியில் அனுசரணை நாடான தென்கொரியாவை எதிர்த்தாடவுள்ளது. கடந்த வருடம் இலங்கையில் முதலாம் குழுவில் போட்டியிட்ட இலங்கை தோல்வியுறாத அணியாக சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்து பிரதான 5 அணிகளின் சுற்றுக்கு தெரிவானது. இலங்கை இதற்கு முன்னர் 2011ஆம் ஆண்டில் பிரதான சுற்றில் போட்டியிட்டதுடன் அதில் 3 போட்டிகளிலும் தோல்வியடைந்ததால் முதலாம் குழுவுக்கு பின்தள்ளப்பட்டது. ஏசியன் 5 நேஷன் ரக்பி தொடரில் இம்முறை சாம்பியனாகும் அணி அடுத்த வருடம் பிரித்தானியாவில் நடைபெறும் உலக கிண்ண ரக்பி தொடரில் விளையாட தகுதி பெறும். 2ஆம் இடத்தை பெறும் அணி உலக கிண்ண ரக்பி தொடருக்கான தகுதிகான் போட்டியில் விளையாடும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.